அறிவுச் சுரங்கம். அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு இடையிலான கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்கள் கலந்து கொள்ளும் பொது அறிவு போட்டி நிகழ்ச்சி அறிவுச் சுரங்கம். சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் நேர்களே, திறமைகள் வெடித்தட தீமைகள் வீழ்ந்திட அறிவால் சிறந்திடும் படை வேண்டும். இன்றைய உலகம் இனிதாய் வளம் பெற நாளைய உலகம் நலமாய் விளங்கிட நல்லறிவு கொண்ட சமுதாயம் வேண்டும். இன்றைய வித்துக்கள் நாளைய விருட்சங்கள். மாணவ செல்வங்களின் அறிவுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். அரை மணி நேரம் அழகூட்டி வர்த்தக சேவையில் வலம் வரும் மணி மகுடம். தெவிட்டா தேன் சுரங்கம், அறிவு சுரங்கம். கண்டி மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டியின் ஒலிப்பதிவு மணவளை பஜார் மதீனா தேசிய பாடசாலை அஷ்ரப் ஞாபகார்த்த கேட்போர் கூடத்தில் இடம்பெறுகிறது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வர்த்தக சேவை கட்டுப்பாட்டாளரும் தென்றல் சேவையின் பொறுப்பாளருமான திருவாளர் ராஜபுத்திரன் யோகராஜன் அவர்கள். பிரதம அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கிறார்கள் உயர்கல்வி அமைச்சர் கௌரவ எஸ்.பி. திசாநாயக் அவர்களும் நீதி அமைச்சர் கௌரவ அல்ஹாஜ் ரவுப் ஹக்கீம் அவர்களும். விசேட அதிதிகளாக மத்திய மாகாண கல்வி திணைக்களத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் ஜனாப் என்.எம். நசார், வத்தேகம கல்வி வலய மேலதிக வலய கல்வி பணிப்பாளர் திருவாளர் திரு ராம்குமார், கண்டி கல்வி வலய மேலதிக கல்வி பணிப்பாளர் திருவாளர் சி. ஸ்ரீதரன், மடவளை மதீனா தேசிய பாடசாலையின் அதிபர் M.Z.U. ஹிதாயா, சுயாதீன தொலைக்காட்சி வலையமைப்பின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் புரவலர் அல்ஹாஜ் ஹாசிம் உமர், அனுசரணாளர்களான ஏஜே கன்சூமர் கம்பெனி முகாமித்துவ பணிப்பாளர் அல்ஹாஜ் பஷீர் அகமது, உத்தியோகத்தர் முகமது யூசுப் சுஹாத் அவர்கள், பிகாஸ் கண்டி கேம்பஸ் சந்தைப்படுத்தல் அதிகாரி சஜி சுபைர், ஆய்வு உத்தியோகத்தர் M.M. ஹில்ஹார், நடுவர்களாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, அறிவுச்சுரங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் இர்ஷாத் காதர், தயாரிப்பாளர் ஸ்மாயிலம் இல்லியாஸ், புள்ளிப்பதிவாளராக அறிவிப்பாளர் அகமது எம் நசீர். இவர்களோடு உலமாக்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், மாணவ மாணவிகள், ஊடகவியலாளர்கள், புத்திஜீவிகள் என பலரும் கலந்து சிறப்பிக்கிறார்கள். இன்றைய இறுதிப் போட்டியிலே கலந்து கொள்வதற்காக மேடையின் வலதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் கல்ஹின்னை அல் மனார் தேசிய பாடசாலை அணியினர். இவரோடு போட்டியிடுவதற்காக மேடையின் இடதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் கண்டி புனித அந்தோனியார் கல்லூரி அணியினர். இன்றைய போட்டியின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். முதலாவது போட்டியாளர் கல்ஹின்னை அல் மனார் தேசிய கல்லூரியின் அணி தலைவி அழைக்கின்றோம் M.S. நுஸ்லா சியாத். ஆசைகளையும் ஆற்றல்களையும் அதிகம் கொண்ட மனிதா, உன் சாகசங்களும் சாதனைகளும் எல்லையிடப்பட்ட விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையேத்தான். சரி, இப்போது நீங்கள் தெரிவு செய்திருக்கின்ற கேள்விக்கு வருவோம். இதுதான் உங்களுக்கான கேள்வி. தமிழ் மொழியோடு தொடர்பான வினா. மனிதர்களில் அநேகர் சுயாதீனமாகவே வாழ விரும்புகின்றனர். சுயாதீனமாகவே வாழ விரும்புகின்றனர். சுயாதீனம் என்பதற்கான எதிர்கருத்து சொல் என்ன? சுயாதீனம் என்பதற்கான எதிர்கருத்து சொல். அதே அணியைச் சேர்ந்த எவரேனும் ஒருவர்? சமூக நலம் இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. கண்டிப்பது அந்தோனியார் கல்லூரி அணி சுயாதீனமாக வாழ விரும்புகின்றனர். சுயாதீனம் என்பதற்கான எதிர்கருத்து சொல் பராதீனம். பராதீனம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கண்டிப்பது அந்தோனியார் கல்லூரி அணி. அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளரை அழைக்கின்றோம். கண்டிப்பது அந்தோனியார் கல்லூரி அணியின் தலைவரை அழைக்கின்றோம் M.N. அர்ஷாத். M.N. அர்ஷாத். எந்தன் கண் முன்னே காணாமல் போனேனே, யாரும் பார்க்காத விண்மீனாய் வீணாய் நானானேனே, இதயம் கிளியும் ஒலி கேட்டேன், இதயா எதிர்பார்த்தேன், மலை கேட்கிறேன் என்னை அளிக்கிறாய், ஒலி கேட்கிறேன் வெளிகளை பறிக்கிறாய்.
நல்லது, பாராட்டுக்கள். உங்களுக்கான கேள்விக்கு வருவோம். இதுதான் உங்களுக்கான கேள்வி. மத்தள மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப பங்களிப்பினை வழங்கிய நாடு எது? ஜப்பான். இல்லை. அதே அணியைச் சேர்ந்தவர் இன்னும் ஒருவர். சீனா. ஆம், சீனா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கண்டிப்பா அந்தோனியார் கல்லூரி அணி. இனி கல்ஹின்னை அல் மனார் தேசிய பாடசாலை அடுத்த போட்டியாளர் MIM அனஸ். தேன் துளிகள் கூட தெவிட்டுவிடும் தெவிட்டா அறிவு சுரங்கம் எனும் கல்வி கருவூலம் சமூக வாஞ்சையுடன் செயற்படும் காத்திரமானதொரு படைப்பாகும். வாரந்தோறும் வானொலி வர்த்தக சேவையில் ஜனரஞ்சக அறிவிப்பாளர் வானொலி புகழ் ARM ஜிப்ரியின் தெவிட்டா குரல் கேட்டிட ஆவலுடன் காத்திருப்பேன். ஜீவனத்தில் இன்னும் பல பணிகள் தொடர இதயம் நிறைந்து வாழ்த்துகிறேன் உம்மை. வாழ்க பணி, ஓங்குக வையகமெல்லாம். நன்றி. சரி, உங்களுக்கு பாராட்டுகள். இனி உங்களுக்கான கேள்விக்கு வருவோம். திகாமடுல்லையிலே விவசாய துறைக்கு தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்த சத்தாதிச மன்னன், அவருடைய சகோதரரும் ஒரு மன்னர். அவருடைய பெயர் என்ன? சத்தாதிச மன்னனுடைய சகோதரரின் பெயர். காந்தீசன். இல்லை. அதை அணியைச் சேர்ந்தவர் இன்னும் ஒருவர். துட்டகைமுன் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்ஹின்னை அல் மனார் தேசிய பாடசாலை அணி. இனி கண்டி புனித அந்தோனியார் கல்லூரி அணி அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். அடுத்த போட்டியாளர் ரிச்சர்ட் பெர்னாண்டோ. ரிச்சர்ட் பெர்னாண்டோ, வாருங்கள். நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் உனக்கு நன்மையே கிடைக்கும். சரி, உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி இதுதான். யாழ் நூலை இயற்றியவர் சுவாமி விபுலானந்த அடிகள். இதே போன்று பாஞ்சாலி சபதம் என்ற நூலை இயற்றியவர் சுப்பிரமணிய பாரதியார். இலங்கையிலே சூல வம்சத்தை எழுதியவர் யார்? சூல வம்சத்தை எழுதியவர். அதை அணியைச் சேர்ந்தவரே இன்னும் ஒருவர். தர்மகீர்த்தி தேரர் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காண்டி புனித அந்தோனியார் கல்லூரி அணி. இனி அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் கல்ஹின்னை அல் மனார் தேசிய பாடசாலையின் MN அன்பாஸ் அகமது. கவலையுள்ள எதிர்காலத்துக்கு கல்வியே நிகழ்காலம். உங்களுக்கான கேள்வி இதுதான். மத்தளை மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தில் பரீட்சார்த்த நோக்கமாக முதலில் 2012 அக்டோபர் 16 தரை இறங்கிய AP கேப் என்ற பதிவு செய்யப்பட்ட சூப்பர் கிங் விமானம் தரையிறங்கியது முதலில். அது எந்த நாட்டுக்குரியது என்பதே உங்களுக்கான கேள்வி. சவுதி அரேபியா. இல்லை. அதை அணியைச் சேர்ந்தவரே இன்னும் ஒருவர். துபாய். இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். பாகிஸ்தான் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கண்டிப்பாக அந்தோனியார் கல்லூரி அணி. இனி புனித அந்தோனியார் கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். MNM ஹஸ்மி. ஒவ்வொரு தேசத்தினதும் அத்திவரமா அமைவது இளைஞர்கள் பெரும் கல்வியாகும். நல்லது. MHM ஹஸ்மி, உங்களுக்கான கேள்வி இதுதான். இலங்கையிலே வேடுவர்கள் செறிந்து வாழுகின்ற நிர்வாக மாவட்டம் எது? இலங்கையில் வேடுவர்கள் செறிந்து வாழும் நிர்வாக மாவட்டம். நிர்வாக மாவட்டத்தின் பெயர். எந்த நிர்வாக மாவட்டம்? ரத்தினபுரி. இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். பதுளை நிர்வாக மாவட்டம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்ஹின்னை அல் மனார் தேசிய பாடசாலை அணி. இனி அல்மனா தேசிய பாடசாலை அணியின் அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். MN ஹிசாம் அலி. அறிவுரைகள் எங்கு கிடைப்பினும் அவற்றை இழந்த சொத்துக்கள் என எடுத்துக்கொள். உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், இலங்கையில் வருடாந்தம் 22,000 முதல் 25,000 பேர் புகைத்தல் மூலமாக இறக்கிறார்கள் என்று சுகாதார அமைச்சு தன்னுடைய அறிக்கையில் வெளிக்காட்டியிருக்கிறது. புகைத்தல் மூலம் இலங்கையிலே வருடாந்தம் கிட்டத்தட்ட 25,000 பேர் உயிர் நீக்கிறார்கள். கேள்வி என்னவென்றால், சர்வதேச புகைத்தல் எதிர்ப்பு தினம் எந்த மாதம் எத்தனையாம் தேதி கொண்டாடப்படுகிறது? மே 31. மே 31 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்ஹின்னை அல் மனார் தேசிய பாடசாலை அணி. இனி அடுத்து விளையாடிக்கும் போட்டியாளர் கண்டிப்பாக அந்தோனியார் கல்லூரி அணியின் MNM ஜம்ரி. பெண்ணை படைத்தான், மண்ணை படைத்தான்,
காற்றும் மழையும் நீரும் படைத்தான், பெண்ணை படைத்தான், மண்ணை படைத்தான். காற்றும் மழையும் நீரும் படைத்தான், பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை. தாமி தவித்தான், சாமி தவித்தான், தாயை படைத்தான். உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே. பாராட்டுக்கள். இனி உங்களுக்கான கேள்விக்கு வருவோம். இதுதான் உங்களுக்கான கேள்வி. நல்லவர்கள் தமக்கு தீங்கு செய்தவருக்கும் உபகாரம் செய்வார்கள். நல்லவர்கள் தமக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்வார்கள். உபகாரம் என்பதற்கான எதிர்கருத்து சொல் என்ன? அபகாரம். அபகாரம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறதை கண்டிப்போம் அந்தோனியார் கல்லூரி ஆணி. இனி கல்ஹின்னை அல் மனார் தேசிய பாடசாலையின் என் யூசுப் அகமது வாருங்கள். कैसी यही दूरी कैसी मजबूरी मैंने नजूरे से तुझे छू लिया, ओ कभी तेरी खुशबू कभी तेरी बात बिन मांगे ये जहां पा लिया. तू ही दिल के है रौनक, तू ही जम्मू की टोलत, और कुछ ना जानू मैं बस इतना ही जानू. நன்றி, பாராட்டுகள். இனி உங்களுக்கான கேள்விக்கு வருவோம். இலங்கையிலே உள்ள 9 மாகாணங்களுள் அதிகூடிய நிர்வாக மாவட்டங்களை உள்ளடக்கிய மாகாணம் எது? வடமாகாணம். வடமாகாணம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்ஹின்னை அல் மனார் தேசிய பாடசாலை ஆணி. இனி இன்றைய முதலாம் சுற்றின் இறுதிப் போட்டியாளரும் கண்டி புனித அந்தோனியார் கல்லூரி அணி இறுதிப் போட்டியாளருமான MJM முஸ்னி. வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே விண்சோகம் ஏனடி மானே ஏனடி, முல்லை மலரே முல்லை மலரே உன் பாவம் தீர்ப்பவன் நானே தீர்ப்பவன் நானே. எங்கே பாராட்டுகள். நல்லது, உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்விதான் நீங்கள் தெரிவு செய்திருக்கின்ற கேள்வி. நீரை விரயம் செய்யக்கூடாது. அண்மையிலே கடல் நீரை அருந்தி அதிகமானவர்கள் உயிரிழக்கிறார்கள் என்று கடற்தொழில் அமைச்சர் திருவாளர் ராஜித சேனாரத்ன அவர்கள் அறிக்கையை விடுத்திருந்தார்கள். கேள்வி என்னவென்றால், சர்வதேச நன்னீர் தினம் எந்த மாதம் எத்தனையாம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது? சர்வதேச நன்னீர் தினம் எந்த மாதம் எத்தனையாம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது? ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி. இல்லை, அதை அணியைச் சேர்ந்தவரே என்னும் ஒருவர். மார்ச் 22. மார்ச் 22 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கண்டி புனித அந்தோனியார் கல்லூரி அணி. இனி பார்வையாளர் கேள்வி நேரம் தெரிந்த பார்வையாளர்கள் விரைந்து வந்து மடிகளே சரியான விடை சொன்னால் உங்களுக்கு பரிசனை தர காத்திருக்கின்றார்கள் நிகழ்ச்சி அனுசரணையாளர்கள். பார்வையாளர்களுக்கான கேள்வி இதுதான். இலங்கையின் பல்கலைக்கழக வரலாற்றிலே முதலாவது துணை வேந்தர் அவர்களின் பெயர் என்ன? எங்கே வாருங்கள். பார்வையாளர் கேட்கப்பட்ட கேள்விக்கு விடை கூறுவதற்காக இங்கே ஒரு பாடசாலை மாணவி வந்து கொண்டிருக்கிறார். விரைவாக வாருங்கள். இலங்கையின் பல்கலைக்கழக வரலாற்றிலே முதலாவது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர் யார் என்ற கேள்வியை கேட்டிருந்தோம். நிக்கலஸ் ஆர்டிகல் அவர்களும் துணைவேந்தராக இருந்திருக்கின்றார். ஆனால் முதலாவது துணைவேந்தர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. அந்த அடிப்படையில் கேள்விக்கான விடை கூறுவதற்கு வருகின்ற மாணவி உங்களை அறிமுகம் செய்து அந்த கேள்விக்கான விடையினையும் கூறுங்கள். வாருங்கள். எனது பெயர் ஃபாத்திமா ரிஃப்னா. நான் தெஹியங்கை அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரியில் தரம் 12 கல்வி கற்கிறேன். கேள்விக்கான சரியான விடை சர் ஐவன் ஜெனிங்ஸ். சர் ஐவன் ஜெனிங்ஸ் என்பது சரியான விடை.
சரியான விடை கூறியிருக்கும் இந்த மாணவிக்கு அனுச நாடுகள் வழங்கும் பரிசினை மேடையில் வழங்கி கௌரவிப்பதற்கு நாம் அன்பாய் அழைக்கின்றோம். அகில இலங்கை வையம்மை பேரவையின் கண்டி மாத்தடை குருநாகல் மாவட்ட பணிப்பாளரும் ஹில் கண்ட்ரி சர்வதேச பாடசாலையின் பணிப்பாளரும் இந்த நிகழ்ச்சி இங்கு நடைபெறுவதற்கு பக்கபலமாக நின்று உழைத்தவரும் உற்ற துணை புரிந்தவருமான அல்ஹாஜ் தேசமானிய MSM ரிஷ்மி அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். இதோ பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, முதலாம் சுற்று முடிவை அறிய தருகின்றோம். முதலாம் சுற்றிலே கல்ஹின்னை அல் மனார் தேசிய பாடசாலை அணி 30 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் கண்டி புனித அந்தோனியார் கல்லூரி அணி 35 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் இரண்டாம் சுற்றி முதலாம் போட்டியாளரை அழைக்கின்றோம். முதலாம் போட்டியாளர் கண்டி புனித அந்தோனியார் கல்லூரி அணி தலைவர் MN அர்ஷாத். நீங்கள் தெரிவு செய்திருக்கின்ற கேள்வி இதுதான். முதலாவது முக்கோணி எண் 1, இரண்டாவது முக்கோணி எண் 3, மூன்றாவது முக்கோணி எண் 6, 20வது முக்கோணி எண் எது? இல்லை, அதை அணியைச் சேர்ந்தவரேனும் ஒருவர். 210. ஆம், இதற்கான சமன்பாடு எண் தர எண் சக 1/2. அந்த அடிப்படையில் 210 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கண்டிப்பாக அந்தோனியார் கல்லூரி அணி. இனி கல்ஹின்னி அல் மனார் தேசிய பாடசாலையின் தலைவி MSF நுஸ்லா சியாத். தொடர்பாடல் செய்மதி தொடர்பான ஊகங்களை தெரிவித்த ஒருவர். தொடர்பாடல் செய்மதிக்கு வித்திட்டவரும் கூட அவர்தான். அது மட்டுமல்ல, பிரபல புனைக்கதை எழுத்தாளராகவும் இருந்தவர். சூரிய வெளிச்சத்தில் காரை செலுத்தியவர் இலங்கையிலே. அவருடைய பெயர் என்ன? இவரும் ஒரு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருந்தவர். அதை அணியைச் சேர்ந்தவரேனும் ஒருவர். கண்டிப்பாக அந்தோனியார் கல்லூரி அணிக்கு சந்தர்ப்பம். ஆர்தர் சி கிளார்க் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கண்டிப்பாக அந்தோனியார் கல்லூரி அணி. இனி கண்டிப்பாக அந்தோனியார் கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளர் ரிச்சர்ட் பெர்னாண்டோ. 1959ஆம் ஆண்டில் இலங்கையில் 2 பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டன. வித்யோதய பல்கலைக்கழகம், வித்யலங்கார பல்கலைக்கழகம். வித்யோதய பல்கலைக்கழகம் என்பது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம். வித்யலங்கார பல்கலைக்கழகமாக 1959 உருவாக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகம் எது என்பதே உங்களுக்கான கேள்வி. தற்போது அந்த பல்கலைக்கழகத்தின் பெயர். அதை அணியைச் சேர்ந்தவரேனும் ஒருவர். கொழும்பு பல்கலைக்கழகம். இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். அல் மனார் தேசிய பாடசாலை 1959 உருவாக்கப்பட்ட 2 பல்கலைக்கழகங்களில் ஒன்று. இரு அணிகளும் விடையளிக்க தவறுள்ளன. களனி பல்கலைக்கழகம் என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. நல்லது, இனி அடுத்த விடையளிக்கும் போட்டியாளரை அழைக்கின்றோம். கல்ஹின்னை அல் மனார் தேசிய பாடசாலை அணியின் அடுத்த போட்டியாளர் MIM அனஸ். MIM அனஸ் 1, 3, 5, 7 இந்த 4 இலக்கங்களையும் வைத்துக் கொண்டு ஆகக்கூடியது எத்தனை ஈரிலக்க எண்களை உருவாக்கலாம்? அதாவது 1, 3, 5, 7 என்ற இலக்க அட்டைகள் 4 இருக்கின்றன. இந்த இலக்க அட்டைகள் 4ஐயும் பயன்படுத்தி ஈரிலக்க எண்கள் எத்தனை உருவாக்க முடியும்? 10. இல்லை, அதை அணியைச் சேர்ந்தவரேனும் ஒருவர். 6. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளும் விடையளிக்க தவறுவிட்டன. இங்கே 4 இலக்கங்கள் என்று சொன்னால் 4 ஃபேக்டோரியல் கீழ் 4 சைர் 2 ஃபேக்டோரியல். ஆகவே சைர் 2 ஃபேக்டோரியல். ஆகவே 1 தர 2 தர 3 தர 4 கீழ் 1 தர 2 முன்னாங்கு 12 என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்த விடையளிக்கும் போட்டியாளரை அழைக்கின்றோம். கண்டிப்பாக அந்தோனியார் கல்லூரி அணியைச் சேர்ந்த MHM ஹஸ்மி. ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலே அதிகூடிய ஓட்டங்கள் என்ற சாதனையை இலங்கை கிரிக்கெட் அணி பெற்றிருக்கிறது. ஒரு நாள் சர்வதேச போட்டியில் அதிகூடிய ஓட்டங்களை, ஒரு போட்டியில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற இலங்கை அணியின் சாதனை ஓட்டங்கள் எத்தனை? 430. இல்லை, அதை அணியைச் சேர்ந்தவரேனும் ஒருவர்.
443. 443 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காண்டி அந்தோனியார் கல்லூரி அணி. இனி கல்ஹின்னை அல் மனா தேசிய பாடசாலை அணியின் அடுத்த போட்டியாளர் MN அன்பாஸ் அகமது. இலங்கையின் முதலாவது பல்கலைக்கழகம் பேராதனை பல்கலைக்கழகம். பேராதனை பல்கலைக்கழகம் அல்லது இலங்கையில் பல்கலைக்கழக வரலாறு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு, அதாவது முதலாவது பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. பல்கலைக்கழக கல்லூரி அல்ல, பல்கலைக்கழகம். 1942. 1942 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்ஹின்னை அல்மனா தேசிய பாடசாலை அணி. கண்டிப்பாக அந்தோனியார் கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளர் MNM ஜம்ரி. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் 1947 ஆண்டில் இருந்து இன்று வரை வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர்களாக அல்லது வெளிவிவகார அமைச்சர்களாக பதவி வகித்தவர்களுள் மிக நீண்ட காலம் பதவி வகித்த வெளிநாட்டு அமைச்சர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. அதை அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர். இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். அதிகூடிய காலம் வெளிவிவகார அமைச்சர் வெளிநாட்டு அமைச்சராக இருந்தவரின் பெயர். இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. 1977 முதல் 89 வரையும், அதன் பின்பு 1993 தொடக்கம் 94 வரையும் மர்ஹூம் அல்ஹாஜ் ACS ஹமீத் என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்த விடையளிக்கும் போட்டியாளரை அழைக்கின்றோம். கல்ஹின்னை அல்மனார் தேசிய பாடசாலை அடுத்த போட்டியாளர் MN ஹிசாம் அலி. உங்களுக்கான கேள்வி, இலங்கையின் அரசியல் வரலாற்றில் அதிகூடிய காலம் பிரதம மந்திரி பதவியை வகித்தவரின் பெயர் என்ன? அதை அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர். திருமதி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்கள் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்ஹின்னை அல்மனா தேசிய பாடசாலை அணி. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் கண்டிப்பாக அந்தோனியார் கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். அதன் இறுதி போட்டியாளர் MJM முஷ்னி. பிறப்புரிமை இயலின் தந்தை என்று போற்றப்படுகின்ற விஞ்ஞானியின் பெயர்? சார்ல்ஸ் டார்வின். சார்ல்ஸ் டார்வின் பரிணாம கொள்கையின் தந்தை. அதை அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர். மெண்டல். ஆம், கிரெகர் மெண்டல் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கண்டிப்பாக அந்தோனியார் கல்லூரி அணி. நல்லது, பார்வையாளர்களை போட்டியாளர்களை வாரோடி நேர்களை இன்றைய இறுதி போட்டியாளரை அழைப்போம். கல்ஹின்னை அல் மனார் தேசிய பாடசாலை அணியின் அடுத்த போட்டியாளர் N யூசுப் அகமது. வாருங்கள், உங்களுக்கான கேள்வி கிரிக்கெட்டோடு தொடர்பான வினா. 1982 ஆண்டு இலங்கையில் கிரிக்கெட் டெஸ்ட் அந்தஸ்து இலங்கை அணிக்கு கிடைத்தது. அப்போது அந்த அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் மறைந்த அமைச்சர் அமரர் காமினி திசாநாயக்க அவர்கள். அதன் பின்பு முதலாவது வெற்றியை இந்திய அணிக்கு எதிராக இலங்கை அணி டெஸ்ட் வெற்றியை பெற்றுக் கொண்டது. நாட்டுக்கு வெளியே நியூசிலாந்து அணியை தோற்கடித்து முதலாவது வெற்றியை பதிவு செய்து கொண்டது. என்றாலும் டெஸ்ட் போட்டிகளில் ஒரு இன்னிங்ஸில் அதிகூடிய ஓட்டங்கள் என்ற சாதனையை இலங்கை அணிதான் பெற்றிருக்கிறது இந்திய அணிக்கு எதிராக. அந்த ஓட்ட எண்ணிக்கை எத்தனை? 639. இல்லை, அதை அணியைச் சேர்ந்தவர் எனும் ஒருவர். 952. 952 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்ஹின்னை அல் மனார் தேசிய பாடசாலை அணி. இதோ பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, கண்டி மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையே நடத்தப்பட்ட அறிவுச் சுரங்கம் நிகழ்ச்சியின் முதல் 3 இடங்களை பெற்றுக் கொண்ட அணிகளின் விவரத்தை அறிய தருகின்றோம். பல பாடசாலைகள் கலந்து கொண்ட இந்த போட்டியிலே 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டது தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி. இந்த போட்டியிலே இறுதிப் போட்டியிலே 50 புள்ளிகளை பெற்று 2ஆம் இடத்தை கண்டி மாவட்டத்தில் பெற்றுக் கொண்ட அணி கல்ஹின்னை அல் மனார் தேசிய பாடசாலை அணி. 55, அதாவது 5 மேலதிக புள்ளிகளால் கண்டி மாவட்டத்தின் சாம்பியன் அணியாக தேர்வு செய்யப்பட்டது கண்டி புனித அந்தோனியார் கல்லூரி அணி. விளை நிலத்தில் அமுதுண்ட வெண்புறா கூட்டம் விடைபெறும் நேரம். கைகோர்த்து தோள்களுக்கு துணை சேர்த்த மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்து மலர்கள் சூடி விடைபெறுகின்றோம். வாழ்த்துக்கள் நேயர்களே.
நேர்கள் இதுவரை பிகாஸ் கேம்பஸ், ஏஜே கன்சியூமர் கம்பெனி ஆகிய நிறுவனங்களின் அனுசரணையில் அறிவுச் சுரங்கம் பொது அறிவு போட்டி நிகழ்ச்சியை கேட்டீர்கள். நடத்தியவர் ARM ஜிப்ரி. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்மாயில் M. இல்யாஸ். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு இர்ஷாத் A. காதர்.